சொல்லுவாங்க. 8 நாகப்பாம்புல உடம்புல அணிஞ்சிட்டு இருக்காரு அவர். தலையில 1, 2 காதுகளில் 2 பாம்புகள், 2 தோல்ல 2 பாம்பு, அப்புறம் 2 மார்பிள் 2, அப்புறம் இடுப்பர் 1 சொல்லக்கூடிய 8 நாகங்களை வந்து அணிந்தவாறு கருடன் காட்சி கொடுக்கிறார். அற்புதமான ஒரு திருமேனி, வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு திருக்கோலம். கருடன்னு சிறப்பு வாய்ந்த சில கோயில் இருந்தாலும் கூட, இப்போ நாச்சியார் கோயில் கல்கருட போன இருந்தால் கூட 8 நாகங்களை அணிந்து அஷ்டநாக கருடனாக காட்சி கூட இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. அதனால நாக சர்ப்ப தோஷங்களை விலகுன்றதுனால ராகு கேது தோஷம் உள்ளவங்களாம் இங்கே வந்து பரிகார ஸ்தலமாக பார்க்கப்படுது. எப்படி திருநாகேஸ்வரம் திருக்காளஹஸ்திலாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அதற்கு இணையாக ராகு கேது சர்ப்ப தோஷங்கள் உள்ளவங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இது. அப்புறம் இந்த கருடனுடைய தலைக்கு மேலே கரெக்டாக பெருமாளுடைய பாதம் படுற மாதிரி அந்த அமைப்பு இருக்குது. வெளியில் கீழே கருடன் சன்னதி இருக்கும். அந்த கருடன் சன்னதி தலை எந்த உயரத்திலோ அந்த இடத்துல வந்து பெருமாளுடைய பாதம் படுற மாதிரி அந்த இயற்கை அமைஞ்சிருக்கு. இது ஒரு தனி சிறப்பு. அப்புறம் மாமல்லபுரத்தில் பிறந்த பூதத்தாழ்வார் வந்து இங்கே வந்து பாடின ஒரு மங்களாசம் செஞ்ச ஒரு அற்புதமான